கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளை பார்த்து ரசிக்க போறோம். பாராட்டுக்கள் செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற நீர்க்குமிழி திரைப்படத்தை 1965ஆம் ஆண்டு இயக்கி இயக்குனராக அறிமுகமானவர் மறைந்த இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள். இதுக்கு முன்னாடி, அதாவது 1964ஆம் ஆண்டு தெய்வத்தாய் திரைப்படம் மூலமா கதாசிரியரா இவர் அறிமுகமானாரு. 1930ஆம் ஆண்டு பிறந்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் பல விருதுகளை வாங்கி இருந்தாலும் விருதுகளுக்கே உச்சமான தாதா சாஹேப் பால்கே விருதை 2011ஆம் ஆண்டு வாங்கினாரு. பல நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அறிமுகப்படுத்தின கேபி அவர்கள் நாடகம், சின்னத்திரை, பெரிய திரையில இயக்குனராக, தயாரிப்பாளராக, நடிகராக, சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மறைந்தாரு. கே பாலச்சந்தர் அவர்களை நினைவுபடுத்தும் வகையிலும் பெருமைப்படுத்தும் வகையிலும் அவரது குடும்பத்தார்களும் நண்பர்களும் இணைந்து கே பாலச்சந்தர் அறக்கட்டளைய இந்த ஆண்டு முதல் துவங்கியிருக்காங்க. இந்த ஆண்டு சிறந்த இயக்குனருக்கான விருது காக்கமுட்டை திரைப்படத்தை இயக்குன மணிகண்டனுக்கும், மூத்த நடிகருக்கான விருது காக்காடி ராமமூர்த்திக்கும், சின்னத்திரையின் சிறந்த இயக்குனருக்கான விருது திருமுருகனுக்கும் வழங்கப்பட்டது. இந்த விருது வழங்கும் விழா ஒவ்வொரு ஆண்டுமே சிறப்பாக நடத்த பாராட்டுவோம். நடிகர் கராத்தே ராஜா முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்தும் பாபு இயக்குனராக அறிமுகமாகி இருக்கும் திரைப்படம் டூமாகோலி. இந்த படத்துடைய துவக்க விழாவை இப்போ பார்க்கலாம். என் பேர் வந்தனா. டூமாகோலி படத்தில் நான் ப்ரொடியூசர். ஸோ இந்த படம் 3 ஹீரோ 2 ஹீரோனிக் கதை சப்ஜெக்ட். இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கதை எனக்கு பிடிச்ச போது இந்த படத்தில் நான் ப்ரொடியூசர் பண்ணுறேன். 2015 இந்த படம் ரொம்ப ஹிட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. டூமாங்கோலி இந்த திரைப்படத்தில் வந்து நான் ஒளிப்பதிவாளராக பணியாற்றுறேன். நார்த் மெட்ராஸில் பொதுவாக ஒரு டெரரான ஒரு விஷயத்தை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த டெரர் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ஒரு காமெடியாகவும் இருக்கும். என் நேம் மௌரியா. நான் பார்த்தீங்கன்னா இது என்னோடய 2வது படம். படம் காத்தாடி மனசுன்ற படம் பண்ணியிருக்கேன். இது என்னோடய 2வது படம். பார்த்தீங்கன்னா வாழும் தெய்வம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் டூமாகோலி. பார்த்தீங்கன்னா படம் பேரே பாருங்கள், டூமாகோலி. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி சம்மந்தப்பட்ட படம் தான். இதில் 3 ஹீரோ பண்ணுறாங்க. அதில் நான் ஒரு ஹீரோ பண்ணுறேன், 2 ஹீரோயின்ஸு. I am Hari Vijay. Recently I have done the movie Enna Erindal with Ajit sir. இப்போ வந்து செல்வராமன் சார் படம் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று காண்ட்ர படத்தில் ஆஃபீஸர் ரோல் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் இந்த டூமாங்கோலின்ற படத்தில் வந்து ஃபுல் அண்ட் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் அனிதா. டூமாகோலி படத்தில் ஹீரோயின் கேரக்டர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி 3 படம் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். நடிகர் உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவா அறிமுகமான வெற்றி திரைப்படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி. செய்தி என்னன்னா, பாலிவுட்டின் ஜாலி LLB திரைப்படத்தை தமிழ்ல ரீமேக் செய்ய போறாங்க. இந்த திரைப்படத்துல உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவா நடிக்க இவருக்கு ஜோடியா ஹன்சிகா மீண்டும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை அகமத் இயக்க சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க இருக்காரு. பேய் படங்களின் வரிசையில் ரிச்சர்ட் ஹீரோவாக நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் மகாராணி கோட்டை. கஞ்சா கருப்பு, பவர் ஸ்டார், நெல்லை சிவா மற்றும் பல காமெடி நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. வினோத்குமார் இயக்கி தனத் சுப்ரமணியம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்த இந்த படத்தின் மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். இந்த படம் எனக்கு ஒரு நல்ல படம் அமையும் நினைக்கிறேன். சக்ஸஸ் மூவிஸில் இது ஒரு நல்ல படமாக இருக்கும் நானும் நம்புகிறேன். இதில் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிற ஒரு மூவி. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு ரொம்ப நல்ல படமாக அமையும் நினைக்கிறேன். தனமலை கிரியேஷன்லேருந்து வந்திருக்கோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து திரு வினோத்குமார் அவர்கள். இந்த படத்தில் வந்து அனி ஃப்ரின்ஸ் நடிச்சிருக்காங்க ஹீரோயினியா. ஹீரோவாக வந்து ரிச்சர்ட் சார் நடிச்சிருக்காரு. என் பேர் வினோத்குமார். நான் மகாராணி கோட்டையோட இயக்குனர். இது தமிழில் என்னோட முதல் படம். இதுக்கு முன்னாடி தெலுங்கு படம் ஒன்று பண்ணியிருக்கோம். இது ஒரு த்ரில்லர் ஆரர் சப்ஜெக்ட். உங்கள் உதயராகம் யூகே முரளியின் பணிவான வணக்கங்கள். இந்த படத்தில் பார்த்தா 3 சாங்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு மின்னல் பெண்ணாய் ஒரு சாங் ஜோதி பாசு அவர் எழுதியிருக்காரு. ஒரு சாங் வந்துட்டு ஓ ஜீவன் காட்டின் இல்லை, இது சந்திரசேகர் எழுதியிருக்காரு. இன்னொரு சாங் பார்த்தீங்கன்னா சொல்லாத உறவு என்றாலே, இது பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் சாங். இந்த சாங் வந்துட்டு ராக்கிங் ஜாக்கு. ஸோ 3 சாங் நல்லா வந்திருக்கு. என்னுடைய பேர் ஜோதி பாசு. பண்பலை மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளராக இருந்த எனக்கு மகாராணி கோட்டை என்ற திரைப்படத்தில் மின்னல் பெண்ணாய் என்ற பாடல் மூலமாக பாடலாசிரியராய் பரிணமிக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது.
இந்த வாய்ப்பு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு. நல்ல ஒரு பாடலாக இந்த பாடல் வந்திருக்கிறது. இந்த படத்தில் நான் மனோதத்துவ டாக்டராக பண்ணுறேன். என்னோட சங்கர் அண்ணன் செந்தில் அண்ணெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். நடன இயக்குனரா, நடிகரா, இயக்குனரா பல மொழிகள்ல வெற்றி அடைந்த பிரபுதேவா இப்போ தயாரிப்பாளரா தமிழ்ல ஒரு படத்தை தயாரிக்க இருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி ஹீரோவா நடிக்க இருக்காரு. மாவீரன் ராம் சரண் ஹீரோவாக நடித்து தென்னக மொழிகள்ல வெற்றி அடைந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை எஸ் ராஜமௌலி இயக்கியிருந்தாரு. இப்ப செய்தி என்னன்னா, ராம் சரண், காஜல் அகர்வால், ஸ்ருதி ஹாசன், எமி ஜாக்சனுடன் இணைந்து நடித்த தெலுங்கு திரைப்படத்தை தமிழ்ல வெளியிட இருக்காங்க. இந்த படத்துக்கு மாதீரான்னு பேர் வச்சிருக்காங்க. I, SBV Prasad Rao, Bhadrakali, producer of Bhadrakali Films. We have dubbed a movie from Telugu, Evadu. In Tamil, we have put a title of Magadhira. This movie has won a lot of accolades from all kind of audiences, and it has been collected a huge revenue in Tollywood industry in 2014. என் பேர் வெங்கட்ராவ், இணைய தயாரிப்பு. தெலுங்கில் வந்து எவடு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் இது தெலுங்கில். அந்த படம் வந்து நம்ம என் நண்பர் பத்ரகாளி வந்து தமிழோ மகதீரா அந்த பேர் வச்சுட்டு 2 நாளுக்கு முன்னாடி டப்பிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. நான் ARK ராஜராஜா. இந்த படத்துக்கு இசை தேவிஸ்ரீ பிரசாத். படத்தோட பாடல்கள் எல்லாம் தெலுங்கில் மெகா ஹிட்டு, தமிழ்லையும் கண்டிப்பாக ஹிட் ஆகும். இந்த படத்தோட பாடல்களை அருண் பாரதி, விவேகா, சினேகன், கலாராஜன், மீனாட்சி சுந்தரம் போன்ற கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. காதல் விழுந்த செய்தியை பார்ப்போம். ஷங்கரின் எந்திரன் 2 திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வில்லனா உலகத்துல உள்ள பல நடிகர்கள் பேரை சொல்லி இவங்கெல்லாம் நடிப்பாங்கன்னு இதே நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம். இப்ப செய்தி என்னன்னா, வில்லனா விக்ரமே நடிக்கிறாரு. ஆனா தன்னுடைய மகனை ஷங்கர் ஹீரோவா அறிமுகப்படுத்தணும்னு கேட்டிருக்காராம். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா. ஜிவி பிரகாஷ்குமார் ஹீரோவா நடித்திருக்கும் காமெடி திரைப்படம். இந்த படத்துல ஆனந்தி, மனிஷா யாதவ் ஹீரோயினா நடிக்க VTV கணேஷ் காமெடி செஞ்சிருக்காரு. இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை இப்ப பார்க்கலாம். ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டரா இருப்பாரு தமிழ் சினிமாக்கு. ஏன்னா ஒரு டைம்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் ஹோல்ட் பண்ற மாதிரி டைரக்டர்ஸ் இருப்பாங்க. லைக் SG சூர்யா சார், செல்வராகவன், ராஜேஷ். அந்த மாதிரி டெஃபினட்டா வந்து ஆதிக்கு வந்து would be one strong force. ஏன்னா கான்செப்ட், சாங்ஸ் வாங்குறது, விஷுவலைசேஷன், நம்ம கஷ்டப்பட்டு பாட்டு போடுவோம். ஆனா அதை வந்து ஒழுங்கா ஷூட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். செம்மையா ஷூட் பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த முத்தம் கொடுத்த மாயக்காரி, பிட்டு படண்டிலாம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ வெரி யங் அண்ட் யூத் காய். அவருடைய நிஜ வாழ்க்கையில் அவர் பண்ண லவ், பார்த்த கேட்ட லவ், இதெல்லாம் வச்சு அவருடைய கற்பனையில் இப்போ இருக்கிற யூத் ஆடியன்ஸ் ரசிக்கக்கூடிய வகையில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. செமையாக இருக்குது. இவ்வளோ எனர்ஜி. அப்புறம் அதில் எதுவுமே பொய்யா இருக்க மாதிரி தெரியல. 2 கண்ணம் கிடைச்சாலே பின்னி பெடல் எடுக்கலாம். 2 பொண்ணும் கிடைச்சா என்ன பண்ணுவார் இவர்? 2 கண்ணம் கிடைச்சாலே பின்னிடுவார். 2 பொண்ணும் கிடைச்சா அவர் என்ன பண்ணுவார்? 2 பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஹிட்டு இல்லைன்னா சூப்பர் ஹிட்டு. சாய்ஸ் ஆஃப் செலக்டிங் ஸ்கிரிப்ட். ஒரு படம் எந்த படம் நம்மளுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப நல்ல கிளாரிட்டி இருக்குது. அது டார்லிங்கில் மட்டும் இல்லை, இப்போ த்ரிஷாலன் நயன்தாரா எனக்கு கூப்பிட்டு போட்டு காமிச்சார் முதல்ல சாங்ஸ் எல்லாம். ஸோ அது பார்க்குறப்ப தெளிவாக தெரிஞ்சுது எந்த விஷயம் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கும், அந்த விஷயம் எப்படி டெலிவர் பண்ணணுங்கிற கிளாரிட்டி இருக்குது. ஜிவி வந்து ஆக்டிங் பண்ணணும்னு சொன்னோன்னே ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு தலைவா சாங்கில் வந்து ஜிவி சேர்ந்த சாங்கில் நீ பெர்ஃபார்ம் பண்ணுற ஜிவி ஒரு வீட்டுன்னு ரொம்ப தயங்கின அப்புறம் ஓகே சொன்னாப்புல. அங்கே வந்துட்டு ஒரு தனியாக ஆடி ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல ஒரே ஒரு ஸ்டெப்புக்காக. அந்த ஸ்டெப்பும் பார்த்துட்டு எங்களுக்கு ஸ்டெப்பு சரியாக வரனாலும் சரி ஜிவி சார் நல்லா க்யூட்டாக பண்ணுறாப்புல அப்படின்னாரு. ஸோ அவ்வளோதான் பற்றி ஜிவி எங்களை ஒரு ஆக்டராக அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு 2 months கழிச்சு ஜிவி மீட் பண்ணுறேன். ஜிவி வந்து பென்சில்ன்ற படம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் தூரத்து பார்த்தா ஒரு 1 weekல டார்லிங் ஆல்மோஸ்ட் கமிட் ஆகி டார்லிங் போயிட்டுருக்கு. அங்கேயே பார்த்தா ஆதிக் ரவிச்சந்திரன் உட்காந்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 3 படம் லைன் அப் பண்ணி இவ்வளோ தெளிவாக இவ்வளோ ஒரு விஷன் ஜிவிக்கு இருக்குது. முத்தம் கொடுத்த மாயக்காரி, உள்லிப்பு எனக்கு பானிபுரி, அந்த முதல் பாட்டு நான் எழுதியிருக்கேன் இந்த படத்தில். இப்போ தான் ஜிவி கூட முதல் படம் எழுதின மாதிரி இருந்து வெயில், அதுக்குள்ளே இவ்வளோ குறுகிய காலத்தில் 50 படம் பண்ணிட்டாரு. இந்த த்ரிஷா நயன்தாரா டார்லிங்கை விட டான்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அந்த
நடனம் எல்லாமே அருமையாக இருக்குது. நிச்சயம் இந்த படம் கதை எனக்கு தெரியும். இது ஒரு கமர்ஷியல் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். படம் வந்து இன்னைக்கு ஆடியன்ஸுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நீங்கள் தேட்டருக்கு உள்ளே வரும்போது ரொம்ப பெருசாக ரொம்ப கசக்கி புழியாமல் அப்படி ஜாலியாக ஒரு 2.5 hours அப்படி ஜாலியாக இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ் வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. படம் பார்க்கும்போது ரொம்ப நல்ல எனர்ஜி இருக்குது. கையில் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அந்த மாதிரி ரோல் பண்ணேன். பட் இன் திஸ் ஷீ இஸ் போல்ட், அவுட் ஸ்போக்கன் கேர்ள், கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் இருக்கும். அண்ட் ஐம் டேம் எக்ஸைட்டட். வணக்கம், நான் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் பேசுகிறேன், டைரக்டர் ஆஃப் த்ரிஷாலா நயன்தாரா. இது டோட்டல் யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம். எவ்ரி சிங்கிள் கை அண்ட் கேர்ள் வில் ரிலேட் டு த ஸ்டோரி. படமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போது டீசர் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு ஆடியன்ஸ் மத்தியில். 1 million வியூஸ் மேலே போயிருக்கு. சாங்ஸும் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. டீமாக வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் த அவுட்புட் ஆஃப் த ஃபிலிம். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா இந்த படம் ரீசெண்டாக நான் ஒரு 6 ஃபிலிம் பண்ணேன். அதில் நல்ல படம் இது ஒன்று. இந்த ரோமியோ ஜூலியட் அந்த கைண்டில் இருக்கும். ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட். பாபநாசம் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிற திரைப்படம். இந்த படத்தின் 3 முக்கியமான பகுதிகளை அரங்கமா அமைச்சு இந்த படத்துடைய வெற்றி விழாவை கொண்டாடினாங்க. இதனுடைய மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். பாபநாசம் படம் 40 நாளுக்குள்ள ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த சின்ன டைமில் இந்த படம் முடிக்கிறதுக்கு என்னோட கோஆப்ரேட் பண்ண நம்ம உலக நாயகன் கமல் சார் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். டைரக்டர் அவர்கள் இந்த சுயம்பலிங்கத்தை போலவே ஒரு ரகசியத்தை எங்கே என்று தெரியாமல் புதைத்து வைத்து விட்டார். அது யார் காலுக்கு அடியில் இருக்கிறதோ தெரியாது. ஆனால் அது எப்படி இருந்தாலும் இன்னொரு ஆளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல நம்பிக்கையுள்ள கலைஞனால்தான் இன்னொரு நடிகனை பாராட்ட முடியும். நான் இந்த படம் பார்த்து அதை செஞ்சிட்டேன். ஆனால் மோகன்லால் அவர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டது. நண்பர்களும் சிலர் அதற்கு இந்த படம் பண்ணால் கமல் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த பெருந்தன்மைக்காகவும் பரிந்துரைக்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் நான் மறுபடியும் நடிக்க வரும்போது எனக்கு இவ்வளோ ஒரு அருமையான, இவ்வளோ ஒரு அன்பான ஒரு வரவேற்பு கொடுத்து என்னை மக்கள் மத்தியில், தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியில் என்னை அவ்வளோ அன்பாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ அருமையாக என்னை சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்ததுக்கு என்னுடைய மனமான நன்றி. ரொம்ப சின்ன வயசுல இருந்து நான் கமல் சார் ஃபேன் தான். இப்போ அதே மாதிரி ஒரு கமல் சார் கூட இந்த ஒரு படம், முதல் தமிழ் படம் கமல் சாரோட ஒர்க் பண்ண கிடைச்சதில் ரொம்ப நன்றி. தேங்க் காட். அப்புறம் எல்லோரும் நல்லா சொல்கிறது இதெல்லாம் நல்லா வந்திருக்கிறது. அதுக்கெல்லாம் அது இந்த ஃபங்க்ஷன் இதுவரைக்கும் இந்த சீட்டில் உட்கார்ந்த வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நன்றி. பாபநாசம் என்கிற வெற்றிகரமான ஒரு குடும்ப படத்தில் என்னை பாடல் எழுத அழைத்த கமல் சாருக்கும், இயக்குனர் ஜீத்து சாருக்கும், எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுக்கும், சுகா அவர்களுக்கும், இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்களுக்கும் மற்றும் அந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் சுரேஷ் பாலாஜி சாருக்கும், சிப்ரியா மேடமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். பாபநாசம் குடும்பத்தின் சார்பாக ஒரு பெரிய ஒரு நன்றி. நல்ல ரிவ்யூஸ், நல்ல விமர்சனம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிற ஒரு பெரிய பவர்ஃபுல் மீடியம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. மீடியாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் லாட். படம் பார்த்துட்டு எல்லாருக்கும் படம் நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் சொன்ன எல்லாருக்கும் தேங்க்யூ. பாபநாசம் படத்தில் சேரமத்துறை அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே அந்த லாங்குவேஜ், அந்த சேரமத்துறை அந்த வட்டார வழக்கில் இருக்க அந்த லாங்குவேஜ் பேசுறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஹோல் டீம் எல்லாருமே சரி, ஹைலி ப்ரொஃபஷனல். எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தில் அந்தந்த விஷயத்தில் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு நல்லாவும் சீக்கிரமாகவும் அருமையாகவும் வந்திருக்கு. என்னோட பேர் ஆஷா ஷரத். பாபநாசம் படத்தில் ஐஜிஎஃப் போலீஸ், ஐஜிஎஃப் தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு ரோல் செய்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் கமல் சார் கூட ஷூட் செய்யும்போது ஃபர்ஸ்ட் சீன் அவர் இன்ட்ரோகேஷன் சீன் தான் செய்தது. என்னடா நினச்சேன் போலீஸை பற்றி அந்த மாதிரி அந்த சீன் தான் செய்தது. அவர் ஃபேஸில் பார்த்து எப்படி கூப்பிடுவாங்க. நான் சுகா சார்கிட்ட சொன்னேன், பத்ருதீன் சார்கிட்ட, நான் கேட்க மாட்டாங்க. ஐ கான்ட் பிகாஸ் ஹீஸ் கமல் சார். ஐ கான் பிக் ஃபேன் ஆஃப் கமல் சார். அண்ட் எப்படி எல்லாம் கூப்பிடுவாங்க. அப்புறம் கமல் சார் சொன்னாங்க, டைரக்டர் சார் எல்லாம் சொன்னாங்க, அவர் இது கேரக்டர், சுயம்புலிங்கம்னு ஒரு கேரக்டர்
அப்படி கமல் சார் அப்படி நினைக்க வேணாம், நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அப்படித்தான் ஒரு கிரிமினலை பார்த்து அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அந்த தைரியம் அவர் எனக்கு ஃப்ரம் த பிகினிங் டில் எண்ட் லாஸ்ட் வரைக்கும் கொடுத்தாங்க. அந்த தைரியத்தில் தான் அந்த ஃபிலிம் செய்தாங்க. நான் சுகா. பாபநாசம் திரைப்படத்தில் படைப்பாக்க மேம்பாட்டு பணியை நான் செஞ்சுருக்கேன். இந்த படத்தில் திருநெல்வேலி வட்டார வழக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு திரு கமலஹாசன் அவர்களும் இயக்குனர் ஜீத்து ஜோசஃபும் முடிவு செய்து, பிறகு எழுத்தாளர் ஜெயமோகன் இதற்கான உரையாடல் பகுதியை எழுதி அதை திருநெல்வேலி வட்டார வழக்குக்கு மாற்றி ஒட்டுமொத்தமாக திரைக்கதையில் அதுக்கான எல்லா விஷயங்களையும் செய்து படப்பிடிப்பு முழுக்க கூடவே இருந்து டப்பிங் வரைக்கும் எல்லா பணிகளையுமே செய்ய முடிஞ்சுது. அந்த படத்தை பற்றி சொல்லும்போது எனக்கும் கிடைச்ச ரோலு தான். அதோட கமல் சாருக்கு அவர் வந்து அந்த கிளைமேக்ஸ்லலாம் நடிக்கும்போது நான் கூட கேரளாவிலேருந்து இந்த படத்தை பார்க்கும்போது தியேட்டரில் எழுந்திரிச்சுன்னு கை தட்டினேன். அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க கௌதம் மேடம் மற்ற எல்லாம். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்க சூழ்நிலை, இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி, மொபைல் அந்த மாதிரி இன்டர்நெட் அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தை சார்ந்த பெண்கள் எல்லாரும், வீட்டில் இருக்க தகப்பொருள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ரொம்ப ஆணித்தரமாக வலியுறுத்தக்கூடிய அந்த ஒரு படம். அந்த படம் இன்னைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா செய்திகளையும் பார்த்து நீங்க எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா.